அகிலம் என்ற வார்த்தை பகவானுடைய விஸ்வேஸ்வராயன்னு சொன்னா விஸ்வம் என்ன அகிலம்னு அர்த்தம். இந்த விஸ்வத்துக்கு அதிகாரியாக இருப்பவன் விஸ்வேஸ்வரன் போற்றப்படுகிறான். அப்படின்னா அது எப்படி நமக்கு ஊர்ஜிதமாகுது? அகிலம் என்ற வார்த்தையில். இப்போ கில பாகம் என்றால் பாக்கி இருக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ இந்த பகுதியை பார்த்தா இந்த பகுதியில் பாக்கி இருக்கிற பாகம் இந்த சந்து, இந்த காண்பாளையம் குறுக்கு சந்து, அந்த பக்கம் பாக்கி இருக்கிற பாகம் கிருஷ்ணாபுரம் குறுக்கு சந்து, சரிதானே? என்ன அப்படி இருக்கும்போது பாக்கி இருக்கிற பாகம்னு சொல்றான். இப்போ இந்த பாக்கியே இல்லாம எந்த ஒரு பாகமும் மிச்சம் கிடையாது, எந்த ஒரு பாகமும் பாக்கி கிடையாது. அப்படின்னா அகிலம் என்று சொல்கிறார்கள். இந்த பாக்கி எதுவுமே இல்லாம முழுசா இந்த உலகத்தை சொல்லுவதுதான் அகிலம் என்று சொல்லப்படுகிறது. அதுல தமிழ்நாடும் அடங்கும், ஆந்திர பிரதேசமும் அடங்கும், ஆஸ்திரேலியாவும் அடங்கும், ஆப்பிரிக்கா கண்டமும் அடங்கும், இந்திரலோகமும் அடங்கும், சந்திரலோகமும் அடங்கும்,